இந்தியால ரோஹித் அண்ட் விராட் ரிட்டயர் இருக்காங்க டெஸ்ட்ல. PCI should increase the base action price. வெஸ்ட் இண்டீஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டீம். ஹாய் ஃபேம், வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ சேனல். எஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சீரியஸான டாபிக் தான் பேச போகிறோம். ஃபால் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட். எஸ், அதுக்கான மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் ஐபிஎல். எப்படி நான் சொல்கிறேன், சிம்பிள். ஐபிஎல் 2007லேருந்து விளையாடுறோம் வச்சுக்கோங்க. டில் நவ் ஐபிஎல் ஒரு ஸ்டெடி க்ரோத் தான் போய்கிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் 2000 அண்ட் 2010 வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் கம்பேர்ட் டு இந்தியா. இந்தியா கூட சொல்ல முடியாது. இந்தியாலாம் அப்போ 2007லேருந்து தான் க்ரோ ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வெஸ்ட் இண்டீஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டீம்ன்ட்டு எல்லாருக்குமே, கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியுங்க. அதுதான் உண்மை. ஆஸ்திரேலியாவுக்கு நிகர். இந்தியா ஆஸ்திரேலியான்னு போக அதுக்கு முன்னாடிலாம் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா அப்படி தான் இருக்கும். ஸோ பட் நவ் ஃபால் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் ஐபிஎல் growth தாங்க. கைஸ், சிம்பிளாக சொன்னால் ரீசெண்டாக நம்ம இந்தியா வச்சு கம்பேர் பண்ணலாம். இந்தியாவில் ரோஹித் அண்ட் விராட் ரிட்டையர் இருக்காங்க டெஸ்ட்டில். ஸோ டெஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ் மோஸ்ட்லி அடி வாங்கியிருக்கும். அட் த சேம் டைம் ப்ராட்காஸ்டரும் அடி வாங்கியிருப்பாங்க நல்லா. ஸோ அப்படி அதே மாதிரி தான் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்திருக்கு. சிம்பிளாக சொன்னால் 2012 வின் பண்ண ரீசன் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம நரைன் நல்ல ஸ்பெல் போட்டிருப்பாருங்க. அவங்க லிஜெண்ட் ஆஃப் த கேம் நரைன். கண்டிப்பாக சொல்லணும்னா அவங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு நல்ல ஸ்பின்னர். ஸோ அரவுண்ட் 3 எக்கனாமி வந்து 3 தான் இருக்கும். அண்ட் 2016ல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிராத்வைட். ஸோ அவங்களாம் லிஜெண்ட். அவங்க கண்ட்ரிக்கு அவங்க லிஜெண்ட். அப்படி இருக்கும்போது அவங்களாம் இப்போ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க வெஸ்ட் இண்டீஸ்காண்டி ஆடினாங்களா? அதுதான் கேள்வி. ஆடி இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் இந்த நிலமையில இருந்திருக்குமா? போலார்ட், பிராவோ அவங்களாம் ஆடிருந்தா வெஸ்ட் இண்டீஸ் இந்த நிலமையில இருந்திருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா எஸ், வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அது கண்டிப்பாக கிரிக்கெட்டுக்கு நல்லதில்லை. எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ லிஜெண்ட் ஆஃப் த கேம் எல்லாருமே சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிட்டு ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்காண்டி ஆட வராங்க. அதுதான் உண்மை. ஸோ அப்படி வரும்போது அவங்க நினைக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்ட்டு. அப்படி கிடையாதுங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ வெஸ்ட் இண்டீஸில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா, போலார்ட், தென் பிராவோ, தென் நிக்கோலஸ் புரான் அவங்களாம் இருந்தால் ஒரு க்ரௌட் புல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரௌட்ஸ் வந்து பார்க்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதிக க்ரௌட்ஸ் வந்து அதே ஸ்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகாத பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ்காண்டி ஆடினாங்கன்னா க்ரௌட் வருமா? கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. அட் த சேம் டைம் அங்கே இருக்க கிரிக்கெட் கம்மியாக குறைஞ்சிக்கிட்டே வர வாய்ப்பு இருக்குது. ஓவர் த பீரியட் நேபாள் டீம் மாதிரி கூட ஆகலாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை விட்டு போகவே வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் வேர்ல்டு கப்லாம் ஆடணுன்னா டாப் 12 டீம் அப்படி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் மட்டுமே தான் வேர்ல்டு கப் ஆடணும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அப்படி பார்க்கும்போது ரீசெண்ட் இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்ரீலங்கா நம்ம வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபெண்ட் ஆக முடியல. பிகாஸ் பாயிண்ட் கம்மியாக இருந்தனால. அதே தான் சிமிலர் சுச்சுவேஷன் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆகும். இன் ஃப்யூச்சரில் அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியாமல் கண்டிப்பாக வேர்ல்டு கப்ஸே ஆட முடியாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் சொல்லப்போனால். Guys, to stop this nonsense, I have two ideas. Firstly, BCI should increase the base action price to the player who have an active international contract with their respective country. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேயரு ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா, ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் 2 இயர்ஸ் தான் அவங்க ஐபிஎல் ஆட முடியும்ன்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏர்லியாக யாருமே ரிட்டையர் ஆக வாய்ப்பு இல்லைங்க. இப்போ வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அனைத்து பேரும் ரிட்டையர் ஆகிற ஒரே ரீசன் மணி. அந்த மணி எங்கே சம்பாதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். நான் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபாலோ பண்ணுறாங்க. கிளாசன் மாதிரி ஆள்லாம் இன்னும் கிரிக்கெட்டுக்கு ஒரு 3 வருஷம் தேவைங்க. இது மாதிரி லிஜெண்ட்லாம் ரிட்டையர் ஆகுறதுனால ஐபிஎல்க்கு வேணா ஒரு இதா இருக்கலாங்க. ஒரு ட்ரீட்டா இருக்கும். இப்போ அவங்க ரிட்டையர் ஆகாம இருந்தாலுமே ஐபிஎல் ஆடுவாங்க. ஓகேவா? இது சொல்லப்போனா கிரிக்கெட்க்கு ஒரு பெரிய மைனஸ் தான். கிரிக்கெட்டோட ஒரு பெரிய அழிவுன்னு சொல்லுவேன் என்ன பொறுத்தவரைக்கும். பிகாஸ் அவங்க இப்போ பூரான், கிளாசன் ரிட்டையர் ஆகாம இருந்தாலும் ஐபிஎல் ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு மேட்ச் நடக்குதுன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? ஸோ பூரானோ இல்லை, கிளாஸனோ இல்லை வச்சுக்கோங்க. இது மாதிரி லிஜெண்ட் ஆஃப் த கேம் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிக்கு லிஜெண்ட் ஆஃப் த கேம் அவங்கன்னும் போது அவங்க அந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் அந்த மேட்ச் த்ரில்லாக இருக்குமா? இல்லை அந்த கிரிக்கெட் தான் ஃபேம் ஆகுமா? ஸோ ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்
ஒரு அழிவை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. காரணம் ஐபிஎல் மாரி ஒரு பெரிய லீக் கேம் சொல்லலாம். ஸோ எல்லா பிளேயர்ஸும் இப்ப ஐபிஎல் இருக்கு. நெறைய லீக் கேம் இருக்கு. அதுல காசு சம்பாரிப்போம். எதுக்கு உட்காந்து நம்ப கண்ட்ரிக்காண்டி ஆடணும். முன்னலாம் கண்ட்ரிக்காண்டி ஆடுறது ஒரு பெரிய ப்ரவுட். பட் இப்ப அப்படியா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும். எல்லா பிளேயரும் ஓரளவுக்கு குரோத் பார்த்துட்ட பிறகு கண்ட்ரிக்காண்டி ஆடுறன்னுட்டு ஒரு எண்ணமே இல்ல. அதுதான் ஃபேக்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் இந்த 2 ஐடியால ஒண்ணாவது கண்டிப்பா பிசிசிஐ இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இன் ஃபியூச்சர். பண்ணா மட்டுமே கிரிக்கெட் எல்லா எல்லா கேமும் கிரிக்கெட்ல இருக்க எல்லா ஃபார்மேட் அண்ட் கேம் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபேன்ஸ். ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.